நான் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு இல்லையா? இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் இந்த சபைக்காக நம்ம கை தூக்கி ஜெபிக்கணும்ல. இந்த இடத்த முன்குறித்தது உங்களை ஆசீர்வதிக்க தானே. அந்த தாசனை இங்கே கொண்டு வர்றதுக்கு இந்த சபைக்கு ஒரு தரிசனம் கொடுத்தனால தானே. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நீங்க சாட்சியா இருக்கீங்க. நல்லா கையை தட்டும் போது ஒரு அற்புதத்தின் ஆவி இந்த நிமிஷத்துல உங்கள் இடத்துல காரியம் பண்ணும் போது விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, ஓ ரபா சாத்தா ரபா அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய தாசனை அனுப்பி நம்மோட பேசி நம்முடைய பாரம்பரிய கட்டிகளை இதுவரைக்கும் மறைந்திருக்கிற எல்லா அசுத்தாவின் சக்திகள் இந்த விடுதலாக்கி ஒரு சுகம் உங்க வாழ்க்கையை கொடுத்திருக்காய். நன்றி நன்றி நன்றி. இயேசுவுக்கு சொல்லுங்க நன்றி. இப்ப இந்த கையை தூக்கி இந்த சபைக்காக அப்பாட்ட கேட்டேன், எனக்கு பிரேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்ப ஆண்டவர் சொன்ன இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு நன்மை கிடைக்கணும். இந்த சபை ஒரு இதோ விட அதிக பிரசன்ஸா மாறணும். இந்த சபையை ஒரு வார்த்தை சொல்லி சாட்சி சொல்றேன். நான் இங்க ஒரு சின்ன பாயிண்ட் பாஸ்டர், நான் எல்லா சபையிலும் சொல்ற சாட்சி தான். இந்த சபைக்கு நான் சண்டே ஸ்கூலுக்கு ஒரு டான்ஸ்க்காக ப்ராக்டிஸ் வந்திருந்தேன். அம்மா இருக்காங்களா? அம்மா அதான் பிரேஸ்லாட்மா. அப்போ அம்மாவும் நானும் தான் இந்த ரூமில் உட்காந்துருந்தோம். அப்போ பாஸ்டர் வரதுக்கு லேட் ஆச்சு. சாயங்காலம் பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லணும். நான் அப்போ டான்ஸ் அப்படி தான் இருந்தேன். அம்மாட்ட கேட்டேன், இந்த சர்ச் இவ்வளோ பெருசாக இருக்கு, அப்பாவுடைய சாட்சி கேட்டேன். சிம்பிளாக முடிக்கிறேன். அம்மா சொன்னாங்க, அவர் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னார், அவருக்கு விரல் எதுவும் என்ன ஆயிடுச்சு வெட்டிட்டுன்னு சொன்னாங்க. நான் இந்த சாட்சியை கேட்டு அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆண்டரை நான் அழைச்சிட்டே இருந்தார் ஊழியத்துக்கு. நான் வரமாட்டேன்னே சொன்னேன். அம்மாட்ட இந்த சாட்சியை கேட்டுட்டு என் பல்சர் இந்த முக்கில் நின்றுச்சு. நான் பல்சர் எடுத்துட்டு இந்த ப்ளூ பெயிண்ட் நீங்க கேட்ல அடிச்சிருந்தீங்க, அந்த ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் உள்ள போறேன். ஆண்டவர் சொன்னது, அடுத்தது உனக்கு தான் அடி. இதே கேட் வாசல்ல தான் சொன்னார். இன்னைக்கு நான் அதை சாட்சியா சொல்றேன். இந்த கேட் வாசல்ல சொன்னார், ஒன்ன நான் கூப்பிட்டா நீ வரல, இப்ப நான் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் தாரேன், அந்த ஆக்சிடென்ட் தான் உனக்கு எனக்கு அடையாளம் அழைப்புனாரு. அப்படியே 2014 24ஆம் தேதி டிசம்பர் 24 நைட் எனக்கு ஆக்சிடென்ட். 25 கர்த்தருக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு பஞ்சாப்ல கனமான ஊழியத்தை செய்றேன். அந்த கர்த்தர் உங்களோட இந்த சபையில நான் வாசம் பண்ணுகிறேன். இந்த சபையில நான் வாசம் பண்றேன். இது என்றைக்கும் நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இதை என் மகிமைக்காக இன்னும் 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 1000 லட்சத்துக்கு எடுத்து நான் பயன்படுத்துவேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் சபையும் சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இதற்காக கொடுத்த கரங்கள் உதவுன ஒவ்வொருவரையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. நல்ல கை தூக்குங்க. நமக்கு தான் ஆசீர்வாதம், நம்ம பைசான்னு கொடுக்கல. ஆனா கொடுத்தவங்க இருக்காங்க, விதைச்சவங்க இருக்காங்க, ஜெபிச்சவங்க இருக்காங்க. அவங்களை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் நமக்கு கன்னியாகுமரி பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகர் விடுதலை பெறணும். ஊழியக்காரனை உங்க குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.